ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாட்டு நடப்பு எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்களா? இன்னும் ஒரு வாரம் தான் ரிசல்ட் இருக்குது. அடுத்த திங்கட்கிழமை இந்நேரமெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சு போயிடும் யார் வர்றாங்கன்னு. யாராக வரட்டும், எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும், நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளே எதுக்கு ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணணும் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஆர்ப்பாட்டம் எதுக்கு நமக்கு? யாரை வந்து நல்லது செய்கிறவங்க யார் வந்தாலும் நமக்கு தப்பு இல்லை. இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாலே இந்த எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாமல்ல எல்லாருமே. ஒருத்தர் சொல்கிறாரு பூட்டிங் அன்னைக்கு போலிங் அன்னைக்கு போய் சொல்கிறாரு, சினிமா நடிகர் சொல்கிறாரு தண்ணி எல்லாம் ஓடுது, தண்ணி நிறுத்தணும், ஒரே சாராயம் பிராண்டிகை இதாக போச்சுன்னு. இதை முதலே நீங்கள் சொல்லலாமல்ல. இவ்வளோ காலம் நீங்கள் நடித்துட்டு இருந்தீங்க, இவ்வளோ காலம் நீங்கள் ஃபீல்டில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து என்ன செஞ்சீங்க? நீங்களே வந்து எங்களுக்கு நடித்து காட்டுறீங்க. எங்கள் வயசுலலாம் உங்களை பார்த்து தான் நாங்கள் பழகணும். நீங்கள் தானே சொன்னீங்க, வா மச்சான் வா, வண்ணாரப்பேட்டை ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் என்னோட பேட்டை சிலுக்கோட கையால் வாங்கி கொடுன்னு யார் சொன்னால்? இதை பார்த்தா நாங்கள்லாம் பழகணும். இப்போ நீங்கள் அன்றைக்கே நிறுத்தியிருக்கலாமல்ல. இதெல்லாம் நீங்கள் நிறுத்தியிருந்தால் தானே நாங்கள் நிறுத்துவோம். இப்போ நீங்களே இதை ஆரம்பித்து எல்லாம் செஞ்சுட்டு அன்னைக்கு நீங்கள் உங்கள் கவர்மெண்ட் கூட உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். கவர்மெண்ட்டு நீங்கள் இதை வலியுறுத்திருக்கலாமல்ல. இதுக்கு ஒரு போராட்டம் நீங்கள் பண்ணியிருக்கலாமல்ல. போலிங் அன்னைக்கு இதை போய் அநாகரீகமாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நாகரீகம் இருக்குது அதுக்கெல்லாம்? நாகரீகமே கிடையாது. நாகரீகம் இல்லாமல் பேச்சு வந்து நல்லாவா இருக்குது? சின்ன பசங்க மாதிரி யாருமே செய்யுது. சின்ன பசங்க பாருங்கள் என்ன செய்கிறாங்கன்னு. அப்பா உதயசூரியன் போட்டான்னு வீட்டுக்கு வெளியே படுக்க வச்சுருக்கான் ஒருத்தர்.